அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய அரசு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆப்பில் வீடுகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்காக ஹெச்எல்ஓ ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன் ஆப். இந்த ஹெச்எல்ஓ ஆப்பில் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம டெமோ எப்படின்னு செஞ்சு பார்க்க போகிறோம். அதற்காக ட்ரைனிங் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் வெர்ஷன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறதுக்கு நம்ம மொபைலுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அனுப்பியிருப்பாங்க. நம்ம தெரியாமல் கூட அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் டெலீட் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த யூசர் ஐடி நம்மக்கிட்ட ஆஃபீஸில் கேட்டே வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் டெய்லி நம்ம அட்டனன்ஸ் சீட்டில் சைன் போடும்பொழுது அந்த யூசர் ஐடி இருக்கும், அதை குறித்து வச்சுருந்துருப்போம். இந்த பாஸ்வேர்டு தான் உங்களுடைய மொபைலுக்கு தனிப்பட்டு அனுப்பியிருப்பாங்க, அது யாருக்குமே தெரியாது. அந்த பாஸ்வேர்டை எப்படி மறந்துருச்சுன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எப்படின்னா டெஸ்ட் வெர்ஷனுக்கு தான். இந்த டெஸ்ட் வெர்ஷனுக்கு என்ன செய்ய போகிறோமோ அதே தான் அப்படியே மெயின் வெர்ஷன்லேயும் நம்ம வரும். அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கேயே நமக்கு பயன்படும். சரிங்களா? இந்த டெஸ்ட் வெர்ஷனில் முன்னாடி டெஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிக்க போகிறோம். மெயின் வெர்ஷனில் அந்த டெஸ்ட்டுங்கிற வார்த்தை வராது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதற்கு இந்த மொபைலில் இந்த ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஹெச்எல்ஓ ட்ரைனிங் ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஹெச்எல்ஓ ட்ரைனிங் ஆப் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். இந்த ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு பாருங்கள். எனக்கு நான் ஆல்ரெடி இப்போ தான் யூஸ் பண்ணேன், அதனால் எனக்கு சர்ச் பண்ணும்போதே ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு ஹெச்எல்ஓ ட்ரைனிங் ஆப் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதிலே இன்னொன்று ஹெச்எல்ஓ சென்சஸ் 2027 இருக்குது பாருங்கள். இதுதான் மெயினான வெர்ஷன் ஆப். இந்த ஆப்பில் தான் நம்ம 1ஆம் தேதியிலேருந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம இந்த ட்ரைனிங் ஆப் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அதை டச் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த ஆப்பில் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்ஸ்டால்னு இருக்கும். உங்கள் மொபைலில் இல்லை அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இது நமக்கு கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் இந்த டெமோ வெர்ஷனை நம்ம பயன்படுத்தி பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பார்ப்போம்னா உள்ளே நுழைஞ்சு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு நுழையிறதுக்கு பாஸ்வேர்டு இல்லைன்ற பட்சத்தில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் இருக்கிற ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் ப்ரௌசர், கூகுள் குரோம் இருக்கலாம், அல்லது ஃபயர்பாக்ஸ் இருக்கலாம், என்ன உங்கள்கிட்ட இருக்குதோ. இப்போ என்னோடய மொபைலில் கூகுள் குரோம் இருக்குது அப்படின்னா அந்த கூகுள் குரோமை டச் பண்ணிக்கிறேன். இதில் அந்த சர்ச் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் பார் என்ன போட போகிறோம் அப்படின்னா test.census.gov.in. சரிங்களா? நல்லா மறுபடியும் பாருங்கள். test.census.gov.in இதுதான் இருக்கணும். இதற்கு முன்பாக டெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாட்டினாலும் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ரைட் சைடில் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் அது வேறு சைட்டுக்கு போயிடும். அதனால் இந்த கொடுத்துருக்க அட்ரஸ் பாரை கவனமாக போட்டுக்கோங்க. போட்டு சர்ச் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இந்த பேஜில் நம்மளுடைய யூசர் ஐடி எல்லார்ட்டையுமே கையில் இருக்கும். இந்த யூசர் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த 5 கண்டிஷனை கவனமாக பார்த்துக்கணும். அதாவது இதில் நம்ம க்ரியேட் பண்ணுறது டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு தான். இந்த பாஸ்வேர்டை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே புதுசாக ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண சொல்லிடும். அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அந்த ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. அதனால் உங்கள் நோட் எடுத்துக்கோங்க. டெம்பரவரிக்கு ஒரு பாஸ்வேர்டு, பெர்மனெண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு, 2 பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்பரவரி ஒரு டைம் தான், இப்போ போடுறதோட முடிஞ்சு போயிடும். இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா குறைந்தபட்சம் 8 கேரக்டர் இருக்கணும், அதிகபட்சம் 20 கேரக்டர் வரை யூஸ் பண்ணிக்கலாம். 8க்கு கீழே இருந்தாலும் உள்ளே போகாது. அதன் பிறகு ஒரு 4 கண்டிஷன்ஸ், அதாவது மொத்தம் 5 கண்டிஷன். 5 கண்டிஷனில் ஒன்று 8 கேரக்டர்லேருந்து 20 கேரக்டர் வரை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் ஒரு 4 என்னென்னா, ஒன்று நம்பர் குறைந்தபட்சம் ஒரு நம்பர் இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டர் எழுத்து இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு ஸ்மால் லெட்டர் எழுத்து இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு சிம்பிள் இருக்கணும். இது 4 எழுத்துக்களையும் பயன்படுத்தி 8 கேரக்டரில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இது எதுக்காக இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த பேஜ் போயிடுச்சுன்னா உடனே முடிக்கணும். இல்லை அப்படின்னா செஷன் எரர்னு வந்துடும். அதனால் நான் இங்கேயே அந்த கண்டிஷன்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்த அந்த யூசர் ஐடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணிக்கிறீங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது டிஸ்ட்ரிக் கோடெல்லாம் காமனாக உள்ளது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. அதன் பிறகு உங்களுடைய இனிஷியலோட நேம் வந்துடும். அதன் பிறகு கேப்ஸா அப்படிங்கிற இடத்துல கீழே இருக்க கேப்ஸாவை கவனமாக டைப் பண்ணுங்கள். இந்த கேப்ஸாவில் பார்த்தோம்னா கேபிட்டல் ஐயும் ஸ்மால் எல்லும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்து வெரிஃபைட் அண்ட் ப்ரொசீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களுக்கு
எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் போயிடும். அப்போ அந்த ஓடிபி எடுத்து இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். என்ட்ரி பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு தான் நமக்கு தெரியாது பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகினுக்கு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஆரஞ்சு கலர் எழுத்துருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் போயிடுச்சு. ஸோ இந்த பேஜில் புதுசாக ஒரு பாஸ்வேர்டை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ரைட், இப்போ நான் இதில் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையும் ஒரே அங்கே மேலே என்ன டைப் பண்ணுறோமோ அதே தான் கீழே டைப் பண்ணணும். இதில் கீழே ஒரு 5 கண்டிஷனுக்கு க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 5 கண்டிஷன் தான் நான் சொன்ன கண்டிஷன். இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டோம்னா க்ரீன் கலரில் டிக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா செட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஒரு அதாவது மேலே பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் வந்துருச்சு பாருங்கள், பாஸ்வேர்டு சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு டிக் மார்க் வந்துருச்சு. இப்போ நீங்கள் போட்டிருக்கு டெம்பரரியாக உள்ள ஒரு பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கொண்டே நம்மளுடைய அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணி அங்கே என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக நம்ம பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். வாங்க அடுத்ததில் நம்ம எப்படி அந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.